ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கத்திரிக்காய் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச வெஜிடபிளாக இருக்குங்க. அந்த கத்திரிக்காய் வந்து நம்ம எந்த மாதிரி செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நமக்கு இன்றைக்கி ஈஸியாக வந்து ஒரு கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாங்கிறத தாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு 1/2 kg அளவு கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க. அதோட வந்து காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேங்க. ஸோ வெங்காயம் வந்து நம்ம நிறையா போடும்போது வந்து டேஸ்ட்டு வந்து நமக்கு நல்லா இருக்குங்க. ஸோ அதனால் நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். பர்டிகுலராக அந்த வெள்ளை கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ ஒரு கடாய் எடுத்திருக்கேங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் காயட்டும். கடுகு போடலாம். நெக்ஸ்ட் வந்து உளுந்து வந்து 1 ஸ்பூன் அளவு உளுந்து போடலாங்க. இப்போ உளுந்து போட்டாச்சு. உளுந்து வந்து நல்லா எண்ணெயில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டுடலாம். ஸோ பச்சை மிளகாய் நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுடலாம். ஸோ வெங்காயத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக போடும்போது நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் வந்து போட்டுடலாங்க. கத்திரிக்காய் போட்டோன்னே வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கியாச்சுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணலாங்க. தண்ணி வந்து ஒரு 1/2 கிளாஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். இது வந்து கத்திரிக்காய் வந்து குயிக்காக வெந்துருங்க. இப்போ 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சிடலாங்க. நல்லா வெந்து வந்துருங்க. இப்போ இதுக்கு வந்து தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ உப்பு போட்டாச்சுங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து வேகட்டுங்க. நம்ம சைட் பை சைடு வந்து கத்திரிக்காய் பொரியலுக்கு தேவையான தேங்காய் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நான் வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளேயும் வந்து நமக்கு வந்து கத்திரிக்காயும் வெந்துடும். கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வந்து நல்லா வத்திருச்சிங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து லைட்டாக கிளறிட்டு நம்ம வந்து தேங்காய் வந்து ஆல்ரெடி துருவி வச்சாச்சு. ஸோ அந்த துருவின தேங்காவை நம்ம இதில் போட்டுடலாம். தேங்காய் போடும்போது நம்ம வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ வெள்ளை கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்போஸ் வந்து தண்ணி ஊற்றாமல் நீங்கள் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணனாலும் பண்ணிக்கலாங்க. கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சு பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் அப்படி பண்ணியிருக்கேங்க. இது வந்து காரக்குழம்புக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்குங்க. இப்போ தேங்காய் போட்ட பிறகு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஸ்டவ்வில் வச்சுருந்தா போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போ நமக்கு வந்து சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதோட டேஸ்ட் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. உங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.